Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 1190 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சம். வெள்ளி விலை இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 25,000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ வெள்ளி 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்து வருவதே தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கு காரணம். டாலருக்கு மாற்றாக தங்கம் வெள்ளி மீது முதலீடுகள் தொடர்ந்து அதிகரிப்பு. சென்னை திருவிக நகரில் 21,50,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 10 இணையர்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்து வாழ்த்தினார். சென்னை பெருநகரின் தேவைக்கு ஏற்ப பார்த்து திமுக ஆட்சியில் மட்டுமே திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மெட்ரோ சேவை, மேம்பாலங்கள் உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் சென்னையில் செயற்கை வெள்ளம் உருவாக்கப்பட்டது. தற்போது எவ்வளவு மழை வந்தாலும் சமாளிக்கும் வகையில் மழைநீர் வடிகால் பணி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுக தயாராக இல்லை. டெல்லியில் நடைபெற்ற ராகுல் காந்தியுடனான சந்திப்பின் போது கனிமொழி எடுத்துரைத்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கான கருத்து கேட்பு வாகனங்களை தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீட்டிக்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் நிறைவு. இதுவரை சுமார் 16 லட்சம் பேர் மனு அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். 2017ஆம் ஆண்டு தடையை மீறி மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான 57 பேர் விடுதலை. 9 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னை அரசு கல்லூரியில் 22 வயது இளம்பெண் 3 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி கண்டனம். தைப்பூசம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 3 நாட்களுக்கு சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கத்திலிருந்து நாளை 360 பேருந்துகள், நாளை மறுநாள் 485 பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு தயார் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு. 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நிச்சயம் எட்டுவோம் என்பதில் சந்தேகத்திற்கிடமில்லை. உலக பொருளாதாரத்தில் 5ஆம் இடத்தில் உள்ள இந்தியா 2028இல் 3வது இடத்திற்கு முன்னேறும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உடலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை. மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பங்கேற்பு. ஏராளமானவர்கள் திரண்டு ஒருவர் பின் ஒருவராக மரியாதை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் குறித்து பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டம்ப் கருத்து. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கு தான் அதிக லாபம். ஐரோப்பிய சந்தைகளில் இந்திய பொருட்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி கருத்து. ஹைதராபாத்தில் துவங்கிய விங்ஸ் இந்தியா விமான கண்காட்சி மற்றும் மாநாட்டில் ட்ரோன் ஷோ. பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் வானில் நிகழ்த்திய வர்ணஜாலம். இந்தோனேஷியாவில் பாலி உள்ளிட்ட விமான நிலையங்களில் உடல் வெப்ப ஸ்கேனர்கள் மூலம் பயணிகள் சோதனை.
இந்தியா உள்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. H1B விசாவுக்கான புதிய விண்ணப்பங்களை நிறுத்த டெக்சாஸ் அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு உத்தரவு. டெக்சாஸ் மாகாண அரசின் உத்தரவால் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானுக்கு விதித்த கெடு முடியப்போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானை நோக்கி ஏராளமான போர்க்கப்பல்கள் விரைந்து கொண்டிருப்பதாக மிரட்டல். காந்தாரா திரைப்படத்தில் நாயகன் ரிஷப் செட்டியின் தெய்வா கதாபாத்திரத்தை கேலி செய்ததாக நடிகர் ரன்வீர் சிங் மீது வழக்கு. கர்நாடகாவின் பூர்வீக தெய்வ வழிபாட்டை அவமதித்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. ஈகிள் மொபைல்ஸில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED டிவி ஃப்ரீ. ஈகிள் மொபைல் சென்னை முழுவதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.